நீட் தேர்வை ரத்து செய்ய கோரியும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரியும் சென்னை தீநகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக போராட்டத்தில் பங்கேற்று பேசிய அரசியல் கட்சியினர் மற்றும் திரை உலகினரின் காட்சியை தற்போது பார்க்கலாம். நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இது வேற எந்த வேலையும் செய்யலாம். நீட்டுக்கான தேவையில்லை. போட்டித் தேர்வில் 2 தேவையே இல்லை, 1 போதும் என்பது நம்ம உறுதியாக இருக்கலாம். இந்த குழந்தைகளுடைய சாவுக்கும் இந்த முறைகேடுகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவியை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். எங்களை போன்றவர்கள் போராடுகின்ற உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி இந்த போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். நீட் என்னும் அநீதியை delete செய்வோம். I stand with our students in this fight. மனித நேயம் இல்லாதவங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கைய வைப்பாங்க. கேள்விகள் தொடரும், வெல்வோம், நாளை நமதே. ஒன்றிய அரசு நீட் விலக்கை தரக்கூடிய வகையில பெரிய அழுத்தத்தை தமிழ்நாடு தரதுக்கான வாய்ப்பு இதுதான். இன்னைக்கு இந்த வாய்ப்பை விட்டுட்டோம்னா ரொம்ப சிரமம். அனிதா மரணித்த பொழுது எல்லாரும் வீதிக்கு வந்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் பெரிய எழுச்சி வந்திருக்கிறது. இந்த சமயத்திலேயாவது எல்லாரும் ஒன்றா தரனாதான் சரியா இருக்கும் நினைக்கிறேன். நீங்க தர்மேந்திர பிரதானை பத்தி இன்னைக்கு காலையில ஒரு ஆர்டிகல் படிக்கிறேன். அவர் ஒரிசால ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து மாணவர் அமைப்புல இருந்து அதன் மூலமாகத்தான் அவர் அரசியலுக்கு வர்றார். இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிருக்காரு. ஆனா அவரோட துறையில ஒரு பெரிய ஊழல் நடக்கிற போது, ஒரு கசிவு நடக்கிற பொழுது அதுக்கு மானசீகமா பொறுப்பேற்காம மாணவர்களை லத்தி சார்ஜ் கொண்டு அடிக்கிற இந்த மனோபாவம் இருக்குல்ல, இது இந்த அதிகாரம்ங்கிற பவருக்கு போனா இது நடக்குமா அப்படிங்கிற கேள்வியை ஒரு மனுஷன் மனசுலயும் பண்றாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு. நிச்சயமா நாம இவங்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பண்ணுவோம்.